சேனல் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் பிரதீப். ஸோ இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரில் நிறைய ட்ராயிங்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது ரியல் ப்ராடக்ட் எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வர இதை பற்றி பார்க்க வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இதை பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த கிளிப்பை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளிப்பை நம்ம வரைகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இப்படியாக வந்து கொடுத்துருந்தார், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியர் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்னன்னா, அதாவது மாடலை வந்து ஸ்கேன் பண்ணி அவர் வந்து சாஃப்ட்வேரில் எடுத்து அதை ஒர்க் பண்ணுறதாட்டு அவர் போட்டிருந்தார். ஸோ அது நல்ல விஷயந்தான். இப்போ 3D மாடலில் வந்து அந்த நம்ம ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது வந்து நல்ல விஷயம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் கையில் கிடச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்கலை, அப்போ எந்த டைமென்ஷனில் எந்த ப்ராப்ளம் இருக்காது, எல்லாமே ஸ்கேன் பண்ணி நம்ம டைமென்ஷன் பண்ணி எடுக்கலாம். ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. ஸோ எனக்கு அதை பற்றி சுத்தமாகவே தெரியாது. நான் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே நான் வந்த பிறகு தான் பிரபாகர் சார் என்ன டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை அவர் வந்து இதை காண்டாக்ட் பண்ணி அவர் சொல்லியிருந்த போது தான் எனக்கே இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்னு சொல்லி எனக்கே இப்போ தான் அது தெரிய வருது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இதே நம்ம கேடிகாம் யூடியூப் சேனலில் அதாவது நம்ம ப்ரோட்டோ ஜாமெட்ரிக்கல் 3D ஸ்கேன் எப்படி அதை பண்ணுறதை குறித்த ஒரு வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்போ அந்த இதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு, அதாவது இப்போ யாரும் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 3D ஸ்கேன் வச்சு ஒர்க் பண்ணுறதாலும் சரி, அதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ நம்ம அட்வான்ஸாக இருக்கனால நம்ம அட்வான்ஸ் நோக்கி தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேசிக்காக இருக்கவங்க எப்படி வருதுன்னு சொல்லி அதை நம்ம ட்ரைன் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாட்களில் வந்து வரும்போது அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுறாங்களே கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து இந்த 3D ஸ்கேனிங் அந்த ஸ்கேனிங் வச்சு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க கேட்டால் நிச்சயமாக இல்லை. என்னுடைய நாலேஜுக்கு தகுந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே இல்லை. ஃபுல்லாகவே மாடலை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி தான் இங்கே வந்து வரைகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வேலை தான். ஆனாலும் அதை நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணுறோமோ நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு நமக்கு வந்து கெஸ் பண்ணதுக்கு இந்த இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ கம்பெனி பொறுத்த வரைக்குமே அந்த மாடலை நம்ம கிளியராக வரணும்னு பார்ப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு ரியல் டிசைன் இன்ஜினியர்னால் எப்படி இருக்கணும்னு சொல்லி உள்ள காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் நம்ம யாருன்னு நமக்கே நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராடக்டை இப்போ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிராஃப்டிங்கில் தான் வந்து டிசைன் பண்ணாங்க முன்ன காலகட்டங்களில். ஸோ அப்போ அது எப்படி, அப்போ அந்த காரியமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ நமக்கு எந்த ஒரு விஷயம், இப்போ நான் வந்து டிராஃப்டிங் எனக்கு பண்ண தெரியாது, நான் சாஃப்ட்வேரில் தான் யூஸ் பண்ணேன்னு அப்படி சொல்ல முடியாது. அதே போல் நான் 3D ஸ்கேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்படி மெஷர்மெண்ட் பண்ண என்னால் முடியாது அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணுற எனக்கு 3D ஸ்கேன் யூஸ் பண்ணுறாங்க அப்படி எந்த ஒரு விஷயம் சொல்லலாம். எல்லா இதுக்குமே நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஆகி நம்ம வந்து பில்ட் ஆகி இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக நம்ம இருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம இந்த இதில் வந்து நான் முக்கியமாக வந்து நான் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணணும்னு நான் வந்து இருந்தால் அந்த தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து எப்படி வரையும், இது 2 விதமாக வரையலாம். நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் தனியாக கலத்தி தனியாக மெஷர் பண்ணியும் வரையலாம், இல்லை நீங்கள் இதை அசம்பிளோட மெஷர் பண்ணியும் வரையலாம். ஸோ 2 விதமான இதை வந்து நம்ம டாபிக் வரையலாம். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அது இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கிளிப்பு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடமும் இந்த ஜாயிண்ட் இதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க முடியும். வாங்க எப்படி நம்ம டைமென்ஷன் பண்ணி அதை நம்ம ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிளிப்பை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். இந்த கிளிப்பை நம்ம வந்து எப்படி வரையன்னு பார்க்கணும். ஸோ இதில் நம்ம வந்து டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுற போல், ஆனால் சின்ன டைமென்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை பாருங்க, இந்த 2 ஹோல் இருக்குது, இந்த ஹோலை நம்ம ட்ரா பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு அண்டர் கட்டு போல் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கட்டை ரிமூவ் பண்ணி நான் இதை வந்து ஃபுல்லாக அப்படியே டைரெக்டாக வரைகிறேன். அதாவது இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இருக்க மாதிரியே நம்ம ட்ரா பண்ணுறோம். அது ஒரு ஃபஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ இருக்கிறதுல இந்த மாடலில் சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இந்த இதில் நம்ம பார்க்குறது. இப்போ இதில் நீங்கள் 2 மெத்தடாக நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஒன்று இதை 2ஐயும் சேர்த்து டைமென்ஷன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம், இல்லை நீங்கள் தனியாக எடுத்து இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ இது உங்கள் சாய்ஸ். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இதை நான் வந்து டைமென்ஷன் எடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து தனியாக அதுக்கப்புறம் இந்த மார்க்கிங்லாம் அதை நம்ம தனியாக எடுத்து நான் அதை ட்ரா பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ டைமென்ஷன் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பொதுவாகவே எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு லென்த் வித் ஹைட், அதாவது டோட்டல் வித் டோட்டல் லென்த் டோட்டல் ஹைட், அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டைமென்ஷன் நம்ம செக் பண்ணி எடுத்துட்டோம்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம ஈஸியாக டைமென்ஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க 69.2 இருக்குது, 69.2. ஸோ இதை வந்து டோட்டல் ஹைட்டை இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 69.2. ஸோ அதுக்கப்புறமா ஸோ இந்த வேல்யூ நம்ம பார்க்கணும், வித்தை பார்க்கணும். ஸோ வித்தை பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா இதோடைய டோட்டல் வித் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 21 இருக்குது. ஸோ அது இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஸோ இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ரேடியஸ் வந்து நம்ம வந்து ரேடியஸ் கேஜ் வச்சு செக் பண்ணணும். ஆனால் இப்போ இதில் வந்து நமக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம இந்த டோட்டல் ஹைட்டை எடுத்தோம்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த டோட்டல் லென்த்தை நம்ம வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ஸோ அதில் கிடைக்க வேல்யூவை வந்து இதில் நம்ம வந்து ரேடியஸாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். அப்புறம் இப்போ இதோடைய திக்னஸ் செக் பண்ணணும். இப்போ இதில் திக்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளோ இடத்துக்கும் இந்த இடத்துல வேறு திக்னஸ், இந்த இடத்துல வேறு திக்னஸ் அப்படி இருக்குது. அப்போ இந்த இடத்த திக்னஸை நம்ம செக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், பொதுவாகவே திக்னஸ் செக் பண்ணதுக்கு இந்த இடத்துல நீங்கள் திக்னஸ் செக் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணலாம், வெர்னியர் கேலிபர் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த பப்பி டைல் சொல்லக்கூடிய வச்சு இந்த இடத்த திக்னஸை செக் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் இப்படியே கேட்டிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து திக்னஸ் செக் பண்ணும்போது சில கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது பிளாஸ்டிக் காம்பனண்ட் பொறுத்த வரைக்குமே அதாவது வெர்னியர் கேலிஃபர் நம்ம டயல் கேலிஃபர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வந்து யூஸ் பண்ணணும்னா டிஜிட்டல் வெர்னியர் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது, அது பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறதுனால நம்ம வந்து இப்போ நான் ஒரு மேனுவல் வெர்னியர் கேலிஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதா இருந்தால் நம்ம பழசுலேருந்தே படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் வந்து பழைய வெர்னியர் கேலிஃபர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனுடைய திக்னஸ் வந்து ஸோ 0.6 இருக்குது, 0.5 இல்லை 0.6 வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் 0.5 இருக்குது பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே 0.5 இது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும். இதில் வந்து 2.4 வருது இந்த, ஏன்னா இது தான் அந்த ரெண்டு கிளிப்பும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். இந்த ரெண்டு கிளிப் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மாதிரி ஒரு ரிப் போல் இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம வந்து கிளிப் பண்ணி பிடிக்கிறது போல் இருக்கும். ஸோ அதை தான் இதில் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்னென்னா ரெண்டு சைட்லையுமே இருக்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு பொசிஷனில் இருக்கும். அதாவது நம்ம வந்து கியர் சிஸ்டம் மாதிரி ரெண்டு கியர் வந்து ஜாயின் பண்ண இடம் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு ஜிப்பை நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு பொசிஷன் தான் இந்த ரெண்டுலேயும் இருக்கும். இந்த ரெண்டும் வேறு வேறு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இது தான் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நமக்கு இந்த டோட்டல் இதை செக் பண்ணணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த டோட்டல் இதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதில் 13.29 காட்டுது எனக்கு. ஸோ அதான் இங்கே டோட்டல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இதை செக் பண்ணது இருக்குன்னா இதையும் செக் பண்ணலாம். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா 9.5 காட்டுது. ஸோ இந்த லென்த்தில் இருந்து இந்த லென்த் வரைக்கும். ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ இதில் இருக்க டைமென்ஷன் இப்போ இந்த இன்னராக இருக்க டைமென்ஷன் சில இடங்களில் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துன்னா ஸோ ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இந்த கிளே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கிளே யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அச்சு எல்லாமே அதில் பதிஞ்சிடும். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் வந்து டைமென்ஷன் மெஷர் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பழைய லேத் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க தெரியும். ஸோ ஒரு டைமென்ஷன் வந்து இப்போ நம்ம பக்கெட்டோ அதுக்குள்ளே டை வரையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நமக்கு வந்து அந்த டைமென்ஷன் நம்ம ட்ரா பண்ணி அந்த ஸ்கேல் ஃபேக்டர் 1:1 எடுத்துகிட்டு அதை கேஜ் ஷூட் பண்ணலாம். இது கூட இன்னும் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு இப்போ எங்கேயுமே போக முடியாதனால அந்த இதை பார்க்க முடியாது. ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம டைமென்ஷன் ட்ரா பண்ணியிருக்கிறது இப்போ கரெக்டாக இருக்கா செக் பண்ணதுக்கு என்ன பண்ணோம்னா 1:1க்கு நம்ம வந்து ஆட்டோகேல நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எந்த சாஃப்ட்வேர்லன்னா 1:1க்கு பிரிண்ட் எடுத்து ஸோ அந்த ஷேப்பை கட் பண்ணி ஸோ அதில் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ எப்படி இருக்குது நம்ம டைமென்ஷன் கரெக்டாக வந்திருக்கா, அது வந்து நம்ம வந்து டைமென்ஷன் அதில் இன்னும் ப்ராப்ளம் இருக்கா இதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ட்ரா பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஸோ இந்த டைமென்ஷன் இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூவை பார்க்கலாம். இது 12.49 இருக்குது. இல்லை நீங்கள் இப்படியும் டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம ட்ரா பண்ணி டைமென்ஷன் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ரெண்டு இடத்துல இந்த கட் எவ்வளோ இருக்குது இதை செக் பண்ணலாம். இந்த பொசிஷன் எவ்வளோ இருக்குது, இது
3.1. ஸோ இவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்டுடைய ரேடியஸ் இப்போ நீங்கள் செக் பண்ணுறதா இருந்ததுன்னா, இப்போ இந்த ஆர்க்கு வந்து இருக்கிறத வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்க டோட்டல் லென்த்து கூடிய டைமென்ஷனை நம்ம 2ஆக டிவைட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சொன்ன. ஸோ இதுக்கப்புறமா இந்த உள்பக்கம் இருக்குது. இந்த ரிப் எதுக்கு? ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, பொதுவாகவே நமக்கு எல்லாரும் தெரியும், நம்ம ரிப் ஆப்ஷன் வந்து பொதுவாகவே ஒரு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன், பலத்துக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது இது இருக்குது. இதுக்கு நார்மலாக நான் ஏற்கனவே சொன்ன போல் கிளேயில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாகவே இந்த இதை வேல்யூவை இந்த இதில் இருந்து ஸோ இதை வச்சு இந்த ப்ராடக்டில் இந்த இதில் வச்சு நம்ம இதை செக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கறதுல இருக்குல்ல, இந்த மாதிரி ஆப்ஷன் எதுக்கு இந்த மாதிரி சில பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி பட்டு வருது இந்த பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இன்னும் வரல இதில் மோல்டு எப்படி ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம், இது எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு அதை பற்றி அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தாங்க, இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அவங்க ஃபினிஷிங் பண்ணலை, ஆனால் இது மாதிரி இருக்கிறது ஏன் ப்ராப்ளம். ஸோ இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு பிளாஸ்டிக் இஜெக்டிங் யூஸ் பண்ணதுக்காக இஜெக்டிங் பின்ல வந்து சில நம்ம ஏற்கனவே நம்ம ஜிடிஎன்டி யூஸ் பண்ணது போல், ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன லூஸ் டாலரன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு லூஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து இஜெக்ட் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் முடியும். அதனால அந்த இஜெக்டில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட ஃப்ளஷ் வரும். இதை வந்து ஃப்ளஷ்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். பாருங்க, இதுலேயும் அதே தான் வருது, இங்கேயும் அதே தான் வருது. ஸோ அவங்க இஜெக்ட் பண்ணியிருக்காங்க, 3 இடத்துல இஜெக்ட் பண்ணியிருக்காங்க, 1 2 இந்த 3. ஸோ அந்த இஜெக்ட் பண்ணதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்னால பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு பீஸில் கரெக்டாக இருக்குது, இன்னொரு பீஸில் ப்ராப்ளம் இருக்குது. இதை மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இந்த டோட்டலில் வந்து டைமென்ஷன் கொஞ்சம் சின்ன சேஞ்சாக இருக்கும். ஏன்னா நமக்கு சொன்னோம்ல ஏற்கனவே நமக்கு வந்து பிளாஸ்டிக் ரிலீஃப் ஆகி வர்றதுக்காக சம் டைமென்ஷன் சேஞ்சஸ் இருக்கும். இது 20.2 இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு இதுதான் இந்த கிளிப்பில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து கிளிப் மூவ் ஆகணும் பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ மூவ் ஆகணும். ஸோ இந்த பின்னுக்கும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உண்டு. ஸோ இதை விட இந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் இங்கே பாருங்க, இதில் இந்த இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளோட டோட்டல் டைமென்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த டோட்டல் டைமென்ஷனை பார்க்கறதுக்கு எப்படி பாருங்க. ஸோ இந்த இதில் இருந்து இந்த பாயிண்ட் இந்த கட்டை வந்து இதில் டச் பண்ணி இப்படி டைமென்ஷன் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த டைமென்ஷன் நம்ம டோட்டல் பார்த்துருக்கோம், இந்த டைமென்ஷன் பார்த்தோம்னா அதில் கிடைக்க வேண்டிய வேல்யூஸ் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இல்லை நம்ம இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். இந்த டைமென்ஷன் இப்படி ட்ரா பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டோட்டல் வெளியே வருவோம். ஸோ இந்த டைமென்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் 69 இருந்து சொன்னோம். ஸோ இதிலோட டோட்டல் இதையும் பார்க்கணும். இங்கே பாருங்க, இதை நீங்கள் வந்து செக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செக் பண்ணணும். இதில் வந்து மேலே ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைனை வந்து இப்போ நம்ம அதை பார்க்கறதில்ல, ஆனால் அதில் வந்து டிசைன் வந்து செக் பண்ணதுக்கு முன்னால் இதோடைய டோட்டல் இப்படி இருக்குன்னு செக் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அது அடுத்த ஆப்ஷன். ஸோ அந்த இடத்துல நான் இந்த இடத்துல கரெக்டாக இதை மார்க் பண்ணி இந்த டைமென்ஷன் செக் பண்ணுறேன். ஸோ நான் அப்படி தான் டைமென்ஷன் ட்ரா பண்ணியிருக்கேன். 5 mm காட்டுது. ஸோ அது இங்கே மார்க் பண்ணி இனி மேலே நமக்கு இந்த பார்க்கும்போது இந்த ரேடியஸ் நம்ம இருக்கும்போது இந்த ரேடியஸ் வந்து நான் எப்படி செக் பண்ணுறேன்னா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் இந்த ரேடியஸ் இங்கேருந்து இந்த கட்டு வந்து இப்படி கரெக்டாக முடிஞ்சு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்த நான் மெஷர் பண்ணேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1 mm டிகிரி டைமண்ட், அதாவது டிராஃப்ட் ஆங்கிள். ஸோ அதுக்கப்புறமா இந்த உள்பக்கம் இருக்குது. இந்த உள்பக்கம் தான் நமக்கு இந்த பின் வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கும் போது இப்போ இதில் இருந்து ஸோ இன்னர் டைமென்ஷன் நான் செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 28 காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்பு மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க டிசைன் மாதிரியே எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பொதுவாகவே 2 பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிசைன். ஆனால் இந்த டிசைனும் அதாவது இந்த அந்த ரிப்பு நமக்கு பார்க்கும்போது ஒரு டிசைன் மாதிரி இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணோம். ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் வந்து ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக அசியூம் பண்ணோம்னா அந்த அசியூம் வந்து அது தெரிய மாதிரி கூட அது வந்து நம்ம கஸ்டமர் பார்வைக்கு அது வந்து ஒரு டிசைன் மாதிரி நம்ம மாற்றி கொடுக்க தான் நம்மளுடைய. ஸோ அந்த டைமென்ஷன் இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த ரேடியஸ்லேருந்து இதிலேருந்து ஒரு ரேடியஸ் மாதிரி வரும். ஸோ நம்ம அந்த ரேடியஸ் வரைக்குள்ள பாயிண்ட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறோம். ஸோ 50 mm. ஸோ அதே போல் ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஈக்குவல் டைமென்ஷன் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து கீழே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த டைமென்ஷன் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம அந்த ஆட்டோகேடில் பார்த்து நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இது தான் நம்ம வந்து ஒரு மேஜர் வந்து ட்ரா பண்ணுறது. ஸோ இது நார்மல் டே இந்த பின் டயக்ராமும் இப்போ என்னுடைய டோட்டல் நம்ம செக். ஸோ இது வரைக்கும் நம்ம தனியாக பார்த்து வந்து டோட்டல் அசம்பிள் எப்படி இருக்குது செக் பண்ணதுக்கு.
ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த கீழ் பாயிண்ட் டோட்டல் பாயிண்ட் வரைக்கும் 68. ஸோ அதை இந்த மார்க் பண்ணி ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையாக இருந்தால் இப்படி செக் பண்ணிடலாம். ஆனால் நான் இதில் எடுத்துருக்கிறது எப்படி, ஸோ இந்த இன்னர் பக்கம் கலர் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் இன்னரை நான் செக் பண்ணும்போது 23.6 வருது. இது நம்ம நார்மலாக ட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ இந்த லெவலில் செக் இப்போது இந்த இதில் ஒரு ஆங்கிள் நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், செக் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வெனர் கேலிஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு புது டிகிரி ப்ராடக்டர் வச்சு நான் இதில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு குறித்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஒரு முக்கியமாக நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு ஒவ்வொரு பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ்லையும் டிராஃப்ட் ஆங்கிள் இருக்கும். இப்போ இந்த டிராஃப்ட் ஆங்கிள் எப்படி செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ பாருங்க இப்படி வச்சு இந்த ப்ராடக்ட் இந்த ரெண்டும் எடுத்து நம்ம பர்பெண்டிகுலர் கரெக்டாக வரணும். அதே மாதிரி வச்சு மென்ஷன் பண்ணலாம். ஸோ 1.5 வருது, மேக்ஸிமம் 1 mm கூட எடுக்கலாம், இல்லை 2 mm வரைக்கும் இதில் எடுத்துக்கலாம். இது நார்மலாக நமக்கு செக் பண்ணுறது. ஆனால் இப்போ இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிளிப்பில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆங்கிளை நம்ம இதில் எப்படி செக் பண்ணலாம், இந்த டிகிரி ப்ரொடெக்டர் மூலமாக நம்ம எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த பேஸ், இந்த டிகிரி ப்ரொடெக்டருடைய இந்த பேஸை நீங்கள் இப்படி யூஸ் பண்ண இதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆங்கிள் இந்த மார்க்கிங்கை ஸோ இப்படி மூவ் பண்ணலாம் பாருங்க, இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ இப்படி செக் பண்ணணும், இந்த பாயிண்ட் இதில் வரணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய டிகிரி ப்ரொடெக்டர்லாம் உண்டு. இப்போ நம்ம சின்ன காம்பனன்ட்ஸ்னால இந்த ப்ரொடெக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ 20 degrees காட்டுது பாருங்க, 20 degree. ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதான் இந்த கிளிப்புடைய இமேஜ். இந்த கிளிப்பில் நம்ம இந்த ப்ரொஃபைலை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோலை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அப்புறம் உள்ளே இருக்க இன்னர் கட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த ப்ரொஃபைலில் டிசைனில் கொஞ்சம் தாத்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜ் அப்படியே நம்ம இதில் ட்ரா பண்ண வரோம். இதை பாருங்க. ஸோ இதான் நான் ட்ரா பண்ண இமேஜ். இதை பாருங்க, இதில் ஹோல் நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயும் இன்னும் சேஞ்ச் இருக்கு. நம்ம இதை உள்ளவே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் இமேஜ். ஸோ இந்த மெஷர் பண்ணி நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த கிளிப்பு. ஸ்கெட்சில் இருந்தே பார்க்கலாம். ஸோ இதுக்குரிய ட்ராயிங் ஆட்டோவில் நான் 2D இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குரிய எல்லா டைமென்ஷனும் இருக்குது. இப்போ இந்த இதில் நம்ம 2 டைப்பாக வரையலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இதை தனியாக வரையலாம். ஸோ தனியாக வரைஞ்சா இதுக்குள்ள இமேஜ் என்ன இருக்குது. இல்லை நாங்கள் அசம்பிள்லே சேர்ந்து வரையதா இருந்தால் ஸோ இதுக்குரிய ட்ராயிங் அசம்பிள் பண்ணதுக்கும் இந்த இமேஜ். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த அசம்பிள்லே நான் இந்த இதே ப்ரொஃபைல நான் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். என்ன பாருங்க, ஏன்னா எனக்கு இப்போ நம்ம அந்த அசம்பிள்ல எவ்வளோ இருக்கோ அந்த டைமென்ஷன் இருக்கோ அதே மாதிரி உள்ள இதுதான் எனக்கு வரணும். இங்க பாருங்க, இந்த ஃபேஸ் இந்த ஹைட் வரணும். ஸோ இந்த இன்னருக்குள்ள இந்த டீட்டெயில் வரணும். ஸோ இதில் நம்ம அசம்பிள் பண்ணும்போது சின்ன ப்ராப்ளம் வரலாம். ஸோ அப்படி ப்ராப்ளம் இதை ரெக்கவர் பண்ணுறதா இருக்குன்னா ஸோ இதை நம்ம ஸ்கெட்ச்லேயே நம்ம ட்ரா பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் இந்த இதில் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இமேஜ் டோட்டல் ஹைட் 6. ஸோ நான் இங்கே என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ இந்த இது இங்கே இருக்கு. ஸோ இது அந்த கிளிப்பு மூவிங்குள்ள டைமென்ஷன். ஏன்னா நமக்கு என்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஸ்கெட்சில் இருந்து எப்படி வேணால் எக்ஸ்ட்ரூட் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த இதெல்லாம் இப்படியே எடுத்திருக்கேன். ஸோ மேலே இதில் பார்க்கும்போது இந்த பொசிஷனில் நமக்கு ரிப்பு மாதிரி இருக்கும். அந்த ரிப் ஒன்றுக்கு கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ஸோ அதுனா இதுக்குள்ள டைமென்ஷன். ஸோ இதில் இங்கே இருக்குது, ஆட்டோகால் நான் மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. ஸோ இதை டீட்டெயில் நான் ரெப்ரசன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்துக்கங்க, ஸ்கேல் ஃபேக்டர் 2:1. ஸோ இதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அது 2 mm தான் வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டோட்டல் ட்ரா பண்ண பிறகு ஸ்கெட்சை கன்ஸ்டன்ட் பண்ணணும். பாருங்க, ஸ்கெட்ச் இஸ் ஃபுல்லிங் கன்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஒரு இமேஜ் இன்ஃபர்மேஷன் வரணும்.
நான் ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்கெட்சில் நமக்கு எது தேவையோ நான் அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இதை நான் சிமெட்ரிக் வேல்யூவில் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்கெட்சை நான் இந்த டேட்டம் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டம் பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ZY வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். ZY இல்லை ZX இதை வச்சு தான் வரையலாம். இல்லை XY வச்சு நம்ம வந்து அதை வந்து அப்படி பண்ணுறதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம பொறுத்த வரைக்கும் Z ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த இதை ட்ரா பண்ணணும். ஸோ அதை நான் பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குரிய வேல்யூவை நம்ம டேரெக்டாக எக்ஸ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிமெட்ரிக்காக நான் எக்ஸ் பண்ணுறேன். பட் மிரர் பண்ணதுக்காக நான் அதை வந்து ஷார்ட்கட்டாக நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணணுமோ அது உங்கள் சாய்ஸ். ஸோ ஏன்னா இதை நான் ஏன் இந்த ரெண்டு இது பண்ணலாம். ஆனால் நான் வந்து இப்போ ஒரு இதை ஸோ இது அப்புறமா இதுக்கு அடுத்த பொசிஷன். ஸோ அந்த கிளிப் ஸோ இந்த பொசிஷன் தான் இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்பவும் சொல்கிற போல் டிராஃப்ட் ஆங்கிள். ஸோ மெட்டல் ரிமூவ் ஆகி வர்றதுக்காக அதை பிளாஸ்டிக் ரிமூவ் ஆகி வர்றதுக்காக நான் அந்த டிராஃப்ட் ஆங்கிள் நமக்கு வந்து மெஷர் பண்ணி தேவையான கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே ஸோ டிராஃப்ட் ஆங்கிள் தான் எல்லாமே டிராஃப்ட் ஆங்கிள். ஸோ நான் ஹைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எல்லாமே டிராஃப்ட் ஆங்கிள் வர மாதிரியே பார்த்துக்கணும். ஸோ இது அப்புறம் எனக்கு எது தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வரையலாம். ஸோ நான் இந்த இது ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் ஸ்கெட்சில் நான் இது பண்ணேன். இது எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் கேப் வரணும். ஏன்னா எனக்கு மோல்டு எடுக்கிறதுக்காக இந்த இதில் பர்டிகுலர் இதில் நான் கேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த அந்த மூவிங் உள்ளது வரணும். நான் அதுக்காக இந்த இடத்துல நான் இங்கேருந்து இந்த ஃபேஸ்லேயே வரைஞ்சதை நான் இங்கேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரூட் இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து நான் எவ்வளோ வேணுமோ ஸோ அந்த டைமென்ஷன் எதுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அந்த டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த இதில் எட்ஜ் பிளண்ட் வேணும். ஷேட் வித் எட்ஜே வைக்கிறேன். ஸோ அதுதான் ரொம்ப பெட்டர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நார்மல் எட்ஜ் பிளண்ட். இதுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கோ அந்த எட்ஜ் பிளண்டு. ஸோ இது நார்மலாக இது என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் இந்த இது வந்துன்னா இன்னொரு பக்கம் கேவிட்டி மாதிரி வரும். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல இங்கேருந்து நான் இதே அளவு தான் வரணும். ஸோ இதில் இருந்து கொஞ்சம் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் ஸ்கெட்சில் வரையலாம். நான் ஸ்கெட்சில் இது இல்லாமல் நான் இந்த டைமென்ஷன்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரூட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் எனக்கு தேவையான இந்த இதில் நான் டெய்லி ஃபேஸ் பண்ணதுனால டெய்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை மிரர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மிரர் ஜாமெட்ரி. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே வரணும். இந்த இடத்துல எனக்கு ரிமூவ் ஆகணும், மெட்டல் ரிமூவ் ஆகணும். ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஹோல் வரும். ஸோ தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா நம்ம தேடிடும் மூவிங் ஆகிறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வந்து சம் டிஸ்டன்ஸ் உண்டு. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் போல் இந்த ஆப்ஜெக்ட் நான் இது கூட யூனிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு NX பொறுத்த வரைக்கும் இதில் யூனிட் ஆகிட்டுனா இங்கேருந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து நம்ம மூவிங் பண்ணணும். ஸோ அதனால இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த ஆப்ஜெக்ட் நான் இந்த யூனிட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் நார்மல் ஏற்கனவே நான் தனியாக வரைஞ்சதை நான் வந்து அது எனக்கு தேவையில்லை. அதனால இந்த ஃபேஸ் நான் ஏற்கனவே வரைஞ்சது நான் இந்த டெலிட் கமாண்ட் வச்சு நான் டெலிட் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஆஃப்செட் ஃபேஸ், ஆஃப்செட் ரீஜன், ஆஃப்செட் ஃபேஸ் ரெண்டுமே ஒரே இது ஆப்ஷன் மாதிரி தான். இந்த கமெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆஃப்செட் ரீஜன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆஃப்செட் ஃபேஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் கேப் வரணும். அதுக்காக நான் ஆஃப்செட் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக அந்த இடத்துல நமக்கு எட்ஜ் பிளாண்ட் வேணும். இங்கே பாருங்க, நான் அந்த எட்ஜ் பிளாண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த இது நமக்கு மூவிங் ஆகணும், இந்த லாக் நமக்கு மூவ் ஆகணும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல நான் எட்ஜ் பிளாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் டோட்டல் எட்ஜ் பிளாண்ட் நான் வந்து இதை மிரர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் எனக்கு இந்த இடத்துல வரணும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து என்னன்னா இந்த லாக் இங்கே வருதுன்னா அதே போல் இந்த இது இங்கே வரும், இந்த மிரர். ஸோ இந்த இடத்துல மிரர் பண்ணும்போது என்னன்னா இங்கே இருக்கிறது அதே பொசிஷனில் தான் வரும். ஆனால் அப்படி வரக்கூடாது. ஆனால் இந்த பொசிஷன் எனக்கு அங்கே வரணும். இங்கே பாருங்க, இதனால நான் இதை பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து யூனைட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இதை யூனைட் பண்ணியிருப்பேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதை யூனிட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி ஸோ அப்புறம் நார்மலாக தேவையான ஆப்ரேஷன்ஸ்.
அடுத்த இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஏற்கனவே நான் இங்கே வந்து மார்க்கிங் பண்ணது போல் இந்த இடத்துல ஒரு ரிப்பு மாதிரி வர ஆப்ஷன் தான். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வரனால நான் இங்கே இடத்துல நான் வந்து இந்த சென்டர் மார்க் பண்ணி எடுக்கிறனால இந்த வேல்யூ சிமெட்ரி வேல்யூ 0.5 0.1க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குரிய இன்ஃபர்மேஷன் இங்கே வருங்க. ஸோ இது தான் அந்த டைமென்ஷன், இந்த டோட்டல் லென்த் 2 mm. ஸோ இதுக்குரிய எல்லா ஹைட் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த லென்த் இந்த இது விஷயம். ஸோ இந்த ஹைட் இந்த டாப்ல இருந்து இதுக்குரிய லென்த் எவ்வளோ இருக்கணும் 0.34. ஸோ இதை நான் சிமெட்ரிக் பண்ணி நான் வந்து இதை அதுக்கு தேவையான எக்ஸ்பிளண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே பேட்டர்ன் ஜாமெட்ரி லீனியர் கொடுக்குறேன். நம்ம இது வரைக்கும் நம்ம பேட்டர்னில் சர்க்குலர் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ லீனியர் பார்க்கணும், லீனியர் பிட்ச். ஸோ இந்த லீனியர் பிட்ச்சு நம்ம இதுக்குள்ள கேல்குலேஷன் அடிப்படையில் நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். ஸோ அதே தான் இங்கே எவ்வளோ வருதோ அதே மாதிரி நாங்கள். ஸோ அதே போல் இந்த இடத்துல ஆஃப் சைட் அதே மாதிரி ஆஃப் சைட் தான் எனக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி தனியாக வரணும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே இது பண்ணி. ஸோ பாருங்கள் இந்த டாப் வியூவில் நான் கட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க. ஸோ இப்படி தனித்தனியாக வரணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்படி தனித்தனியாக நான் வரைஞ்சிருக்காது. ஸோ அப்புறம் நார்மலாக யூனைட் பண்ணுற மாதிரி கமெண்ட் தான். இந்த டேட்டம் எதுக்குன்னா நம்ம இந்த பின் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த நான் கமெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பின்னுடைய டயக்ராமும் நான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த பின்னுக்குள்ள இமேஜ் ட்ராயிங்ஸ். ஸோ இதுக்குரிய டைமென்ஷன் நான் கொடுத்தது போல் இங்கே நான் ஸ்கெட்ச் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நார்மலாக இதை வந்து ஸ்வீப் கமெண்ட் வச்சு ப்ரொஃபைலில் ட்ரா பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து டியூப் கமெண்ட் மொத்தத்தில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து மொத்தமாகவே கால்குலேஷன், அதாவது மொத்தமாகவே நம்ம எடுத்துக்கணும். கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன், எப்படி செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் எனக்கு அடுத்தது எனக்கு இங்கே வரணுக்காக நான் மிரர் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்கெட்சு. நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொன்னது போல் நான் வந்து இதில் சின்ன இன்னரில் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். நான் சொன்ன பாருங்க. ஸோ இதில் வந்து ஒரு அண்டர் கட்டு போல் இருக்கும். நான் அந்த அண்டர் கட்டை நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். அதே போல் வெளியே இருக்க ஹோல் ரிமூவ் பண்ணி நான் இது எனக்கு தேவையான அளவுக்கு நான் இதை ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக இது போல் ரெண்டார் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இதே போல் வர வீடியோக்கள் ஒவ்வொன்றும் இதே போல் புது புது விஷயங்களை நான் கொண்டு வருவேன். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ண போல் நீங்களும் வீட்டில் நீங்கள் அதே மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ண 2-3 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒரு வீடியோ, செகண்ட் வீடியோ எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பேபி டாய்ஸ்குள்ளே அதை வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து சின்ன ப்ராப்ளம் பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இதை ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அவர் ஏற்கனவே நான் அந்த இதில் வந்து எந்த மாதிரி அவரும் இதே மாதிரி தொடர்ந்து அவர் ஸோ அவர் பேர் ஜார்ஜ். ஸோ பாருங்க அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ டைமென்ஷன் எடுத்து பாருங்க. ஸோ NX7ல் அவர் ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டிலுக்குள்ள டைமென்ஷன் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இதே போல் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதே போல் இன்னொரு சப்ஸ்கிரைபரும் வரைஞ்சிருக்காரு பென்குள்ள டயக்ராம். ஸோ அவர் வந்து க்ரியோவில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து யூஸ் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ கேட் கேமை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கேட் கேம் பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். ரீப்ளேஸ் இந்த இடத்துல சில ஆப்ஜெக்ட்களில் இந்த வந்து நமக்கு என்னென்னா 90 டிகிரி பேரலாக இருக்கும். ஆனால் நமக்கு இதில் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இது ரீப்ளேஸ். ஸோ இந்த 3 என்னென்ன தேவை இருக்கோ நான் அதெல்லாம் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ரீப்ளேஸ் கமெண்ட் தான். ஸோ இது நார்மலாக பாருங்க. இந்த இடத்துல இப்போ நமக்கு எட்ஜ் பிளண்ட் வரணும், மேலே வர மாதிரி இந்த இடத்துல எட்ஜ் பிளண்ட் வரணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு எவ்வளோ டைமென்ஷன் வேணுமோ நான் இந்த டைமென்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த டோட்டல் இங்கே பாருங்க. ஸோ இதுக்குரிய இந்த லென்த் என்ன இருக்குது, லென்த்து விட்த்து இந்த ஹைட்டு என்ன எல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் என்ன இருக்குது பாருங்க. இந்த ஆஃப் செட் வரும், அதை இப்போ காட்டணும்.
ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது வரை தான் இருந்தது. அதனால எனக்கு இதுல இருந்து ஆஃப்செட் எனக்கு கீழே வர வேணும். ஸோ நமக்கு எந்த டைமென்ஷன் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அதை தந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் நார்மலாக ஸ்கெட்சில் வந்து நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது எல்லாமே அதே மாதிரி தான் எட்ஜ் பிளண்ட். இது நார்மலாக நம்ம எந்த ஒரு மெட்டலையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அப்படி விடக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து 0.5 நான் வந்து நான் ரிமூவ் கொடுத்த அந்த எட்ஜ் பிளண்ட் நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு இனி நமக்கு இதில் முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா இந்த ரிப் கமாண்ட் கண்டிப்பாக வேணும். இங்கே பாருங்க, இந்த ரிப் இந்த இடத்துல வரணும். இந்த ரிப் நமக்கு எதுக்குன்னா இந்த மெட்டலுக்கு இந்த பிளாஸ்டிக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ரிப் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால நான் இந்த ஸ்கெட்ச் வரைகிறதுக்காக நான் இந்த டேட்டம் நான் வந்து 2.5 mm நான் வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கெட்சு நமக்கு என்ன மாதிரி ஸ்கெட்ச் வேணுமோ அதுக்குரிய டீட்டெயில் இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் மட்டும் கொடுத்தா போதும். அந்த லைனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இதில் வந்து பர்டிகுலர் வரையலாம். இல்லை நீங்கள் தனியாகவே ஸ்கெட்ச் பண்ணி நீங்கள் ரிப் வரையலாம். ஸோ இதில் வந்து ரிப் கமாண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ எல்லா சாஃப்ட்வேருமே ரிப் கமாண்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த ரிப்குள்ள டைமென்ஷன் எல்லாமே. ஸோ இந்த ரிப் நான் இங்கே இந்த ஃபேஸ்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் நம்ம எவ்வளோ வேணும் இந்த டைமென்ஷன் இந்த ரிப். ஸோ இந்த ரிப்புக்குரிய டைமென்ஷன் செக்ஷன் சி இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இதோடைய லென்த் எவ்வளோ இதுக்கு டேப்பர் இருக்கணும். ஸோ இதுக்குரிய டைமென்ஷன் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இந்த வரைக்கும் ஸ்கெட்சை நார்மலாக பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, ஆனால் இதில் வந்து ரிப்பு தனித்தனியான ரிப்பாக்கும் வரும். ஏன்னா 2 சைஸ் ரிப்பு இருக்கு ரிப்பில். இங்கே பாருங்க, ஸோ இது நார்மல் 2 சைஸாக வரும். ஒன்று கிராஸாக வச்சு வர்றது, இது பர்பெண்டிகுலர் டு செக்ஷன் பிளான். ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரிப்பை வந்து நான் சிமெட்ரிக்கில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏசிமெட்ரிக் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த டைமென்ஷன்ல இருந்து எனக்கு இந்த பொசிஷனில் வரணும். அதுக்காக தான் வந்து டைமென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து டைமென்ஷன் செக் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரை தான் செக் பண்ணோம். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி எப்படி வரணுமோ அதை போல தான் நான் வந்து ஆஃப்செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே போல் அடுத்த இடத்துலையும் அதே போல் ரிப். ஸோ இந்த ஆரோ இந்த ஸ்பேஸில் வரும். இங்கே பாருங்க, இதுதான் அந்த ரிப்பு, கிராஸ் ரிப். எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ இருக்கோ நீங்கள் அந்த டைமென்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல டிராஃப்ட் ஆங்கிள் வரதுனால நான் சில ரீப்ளேஸ் கமாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது சென்டரில் மார்க் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து ஒரு சின்ன ரிப் வருது. ஸோ அந்த ரிப்புக்காக தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிப் வருது. ஸோ அதுக்காக உள்ள டைமென்ஷன் இது ஸ்கெட்ச் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அதை இந்த டிராஃப்ட் நான் அதுக்கு டிராஃப்ட் ஆங்கிள் கண்டிப்பாக இந்த ரிப்புக்கும் வரணும். ஸோ நார்மலான ரிப் கமாண்டுக்கும் வரும். ஆனால் இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனுக்கு சின்ன அதே ஆப்ஷனில் இல்லை. நம்ம வந்து தனியாக தான் நம்ம இதில் வந்து கொடுக்க வேண்டிய இருக்குது. அதனால நான் இந்த டிராஃப்ட் ஆங்கிளை நான் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் இப்போ நம்ம இந்த பாருங்க. ஸோ அதை தான் நான் இந்த டைமென்ஷனுக்கு பாருங்க இந்த இமேஜில் இருக்கும். ஸோ இதுதான் இதான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு எந்த இடத்துல இந்த ஃபுல்லாக வரணும் அதனால நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸில் ஜாயிண்ட் ஆகணும் அதனால ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபேஸ் பொதுவாக இது எதுக்குன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி ஸ்ட்ராங் கிடைக்கிறதுக்காக தான். இன்னும் ஒரு இடத்துல சில இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இஜெக்டர் மார்க்கிங் பண்ணதுக்குன்னா இப்போ வந்து 0.5 உள்ள இமேஜ் இருந்ததுன்னா சில சமயம் அந்த ஃபோல்டு வந்து ஹோல் ஆகிரும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொஞ்சம் மெட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இமேஜ். ஸோ எனக்கும் அதே இந்த இடத்துல என்ன வேணுமோ அதே தான் இங்கே வந்து மிரர் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்சை நான் மிரர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிப்பை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம இங்கே இருந்து பண்ணதை அப்படி மிரர் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் நம்ம ட்ரா பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இங்கே என்ன வரைஞ்சோமோ அதே தான் இங்கே நம்ம மிரர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிரர் இங்கே பாருங்க 2. ஸோ இது நமக்கு எனக்கு எவ்வளோ என்னெல்லாம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் உண்டு அந்தந்த கமெண்ட் இப்போ பண்ணணும். ஸோ அதே மாதிரி இது சென்டர் ரிப்பு. ஸோ இந்த சென்டர் ரிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு
இந்த ரிப்பு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த பாடியில செலக்ட் ஆகணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாடியை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எந்த கர்வு நம்ம வரைஞ்சிருக்கோமோ அது எந்த கர்வு நமக்கு ரிப் ஆகணும். ஸோ அதை தான் இந்த கர்வு நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கர்வை செலக்ட் பண்ணோன்னா இந்த ரிப் வந்து நமக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வருது, எவ்வளோ டைமென்ஷன் ஆகணும், எவ்வளோ தேவை இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் டிராஃப்ட் ஆங்கிள் எப்போ சொல்ற போல. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா அதை நம்ம இந்த இருந்து நான் மிரர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் தேவையான எட்ஜ் பிளண்டு இங்கே பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு. ஸோ அந்த எட்ஜ் பிளண்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது, அதனால இந்த எட்ஜ் பிளண்டு கொடுத்துருப்பேன். ஸோ இது ரிப்புக்கான எட்ஜ் பிளண்டு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது ரொம்ப அடுத்த ஃபைனல் முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து நமக்கு என்னன்னா இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே இருந்தாலும் ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன கொஞ்சம் ஒரு ஆடு அதாவது ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்காக ஒரு ரிப்பு மாதிரி தான் ஒரு கமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடத்துல பாருங்க நான் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா ஸோ இதுக்குள்ள டைமென்ஷன் பேஸ் பண்ணி தான் நான் ஸோ இந்த ஸ்கெட்ச் எல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். வேணா இந்த மெட்டில் நான் வந்து ஸோ ஸ்கெட்சை வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த இமேஜ். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதுக்குரிய டைமென்ஷன் ஸோ அந்த ரெண்டு இது எடுக்கல இது வந்து பேட்டர்ன் ஃபீச்சரில் யூஸ் பண்ணுற கமெண்ட். ஸோ அதுக்குள்ள டைமென்ஷன் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த லென்த் இந்த டோட்டல். ஸோ அதுக்கப்புறமா ஸோ இங்கே பாருங்க இந்த டியூப் கமெண்ட் யூஸ் வச்சு பண்ணுறேன். டியூப் கமெண்டில் அந்த கர்வை நமக்கு என்ன இந்த கர்வு எவ்வளோ வேணுமோ அந்த கர்வுக்குரிய அவுட்டர் டயமீட்டர் இன்னர் டயமீட்டர் இதெல்லாம் இந்த பைப் டிராயிங் பண்ணதுக்குலாம் ரொம்ப நல்ல யூஸாக இருக்கும் இந்த டியூப் கமெண்ட். இந்த டியூப் கமெண்ட் பாருங்க நான் 1 mm எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் டியூப் கமெண்ட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் தனியாக வந்து எனக்கு வந்து ப்ரொஃபைலாக வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையாக இருக்கோ ஸோ அந்த எட்ஜ் பிளண்ட் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக இது வந்து ரெண்டுமே எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் கூட நான் யூனிட். ஸோ நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ண ஸ்கெட்சை நான் இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை இது கூட நான் யூனிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே யூனிட் பண்ணதுக்கு முன்னால் ஒரு இதை வந்து என்னென்னா இந்த ஸ்கெட்ச் வந்து என்னென்னா இதையும் டியூப் நம்ம எடுக்கலாம். நான் இதை வந்து ஃபுல் மிரர் ஜாமெட்ரி பண்ணியிருக்கேன். யூனிட் பண்ணால் இங்கே நம்ம பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ அதனால நான் யூனிட் பண்ணதுக்கு